கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2025 வருடத்தின் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலங்கள் மிக வேகமாக உருண்டோடி கொண்டிருக்கிறது. நாம் இழந்த காலங்களை திரும்ப பெற முடியாது என்ற சிந்தையோடு கூட நாம் ஒவ்வொரு நாளையும் கழிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் காலங்களை அவர் கையில் வைத்திருக்கிறார். நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் வசனங்களோடு, ஆசீர்வாதங்களோடு, கிருபைகளோடு கூட கடந்து வந்திருக்கிறார். ஆகையினாலே நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கு இந்த நாளிலே இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாத செய்தியாக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தரின் நாமம் என்றாலே அதற்குள் சகலமும் அடங்கும். அவர் நாமம் என்று சொல்லும்போது அவர் யெகோவா ஜைரா, யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா சிக்கேனு, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம் என்று சொல்லி அவருடைய நாமத்திற்கு நிறைய காரியங்கள் உண்டு. அவையெல்லாம் உள்ள அடைக்கிறது தான் கர்த்தருடைய நாமம். அந்த நாமத்தை தொழுது கொள்கிற நமக்கு அதை ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அதில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே கேப்சூலில் எல்லா வைட்டமினும் இருக்கிறது போல கர்த்தருடைய நாமம் என்று சொல்லும்போது அதில் சுகம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, கிருபை இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த நாமத்தை இந்த மாதத்தில் நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்று சொன்னால் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு தானாய் கடந்து வரும். விசேஷமாக ஆதியாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பாபேல் கோபுரத்தை குறித்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை கட்டும்போதே அவர்கள் சொன்னார்கள், நாம் எல்லாரும் ஒருமித்து பாதுகாப்பாய் இருக்கிறதற்கு இதை கட்டுவோம் என்று சொல்லி. அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த பாபேல் கோபுரத்தின் மேலே நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமம் என்கிற அந்த கோபுரத்தின் மேலே, அந்த பலத்த துருகம் என்று சொல்லுகிற அந்த கோபுரத்தின் மேலே, இங்கிலீஷில் the name of the Lord is a strong tower அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், பலத்த கோபுரம், மிகவும் வலிமையான கோபுரம். பாபேல் கோபுரம் வலிமையானது என்று சொல்லி அவர்கள் நம்புவார்கள் என்று சொன்னால், கர்த்தர் என்கிற நாமம் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது, அது பலம் உள்ளது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமான் அதற்குள் ஓடி ஓடி. இன்றைக்கு அநேக விஷயங்களிலே நாம் பார்க்கிறோம், நிறைய காரியங்களை சார்ந்து இருக்கிறார்கள். அமெரிக்காவில் நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் 911 கூப்பிட்டால் போதும், அவர்கள் வருவார்கள். ஆனால் அதற்கு 7 நிமிஷம் 10 நிமிஷம் நாம் வெயிட் பண்ண வேண்டும். ஆனால் நீதிமான் மற்றவர்களை சார்ந்து இருக்கவில்லை, தன்னுடைய பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கவில்லை, நீதிமான் தன்னுடைய படிப்பை சார்ந்து இருக்கவில்லை, நீதிமான் தன்னுடைய சொந்தங்களை சார்ந்து இருக்கவில்லை, மனிதனை சார்ந்திருக்கவில்லை. நீதிமான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறான். ஆகையினாலே கர்த்தரை சார்ந்திருக்கிற கர்த்தரை சார்ந்திருக்கிற நீங்கள் ஓடி நடந்து அல்ல, தவழ்ந்து அல்ல, யோசித்து அல்ல, பிறகு சிந்தித்து அல்ல, இயேசு இந்த நேரத்தில் வருவாரா, நான் கூப்பிட்டால் வருவாரா என்று எந்த சிந்தனையும் இல்லாமல் ஓடி உடனே கர்த்தருடைய பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி அங்கே அவன் சுகமாய் இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்னுடைய மகள் பட்டாசு சத்தம் என்று சொன்னால் அவளுக்கு பயமாயிருக்கும். சின்ன வெடி வெடித்தாலே போதும், அவள் ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்து கொள்வாள். அவளுக்கு அது தாங்க முடியாது. என்னுடைய மகள் ஸ்டேசி இன்றைக்கு வரைக்கும் அது போல தான் இருக்கிறாள். இன்றைக்கு கொஞ்சம் அவளுக்கு பயம் தெளிந்து விட்டது என்றாலும் அதை தாங்கிக் கொள்ள முடிகிறது என்று சொன்னால், நம்ம சிறு வயதாக இருக்கும்போது ஓடி வந்து
தன்னுடைய தாயிடத்திலேயோ அல்லது தகப்பனிடத்திலேயோ வந்து கட்டி பிடித்துக் கொள்வாள். அவளால் அது தாங்க முடியாது. சில சமயங்களில் அதை கேட்டு அழுவாள். ஏன் அவள் ஓடி வருகிறாள் என்று சொன்னால், இந்த சத்தத்திற்கெல்லாம் எனக்கு பாதுகாப்பு என்னுடைய தகப்பன் தான், என்னுடைய தாய் தான். அவர்களை நான் சார்ந்து கொண்டால் அந்த சத்தம் என்னை ஒன்றும் செய்யாது, நான் நிம்மதியாய் இருப்பேன் என்று சொல்லி அவள் நினைத்ததினால்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய தாயை நம்பி இருக்கும்போது, கர்த்தரால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை நம்பி இருப்போம் என்று சொன்னால், அதற்காக நாம் ஓடி, அத்தனை துரிதம் நமக்கு வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும், போராட்டங்களாக இருந்தாலும், வேற எதையும் சிந்திக்கக்கூடாது. நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே துருகம் கர்த்தருடைய நாமம். இந்த மாதத்தில் கர்த்தருடைய நாமம் உங்களுக்காக பலத்து நிற்கிறது. அதை எதிரிகள் அசைக்க முடியாது. அந்த நாட்களிலே கோட்டைகளை கட்டி அதை வைத்துதான் தங்களுடைய நகரத்தின் அல்லது நாட்டின் செல்வாக்கை அல்லது பாதுகாப்பை அவர்கள் பெருமையாய் பேசிக்கொள்வார்கள். காரணம், அதை ஏற முடியாது, அதை தாக்க முடியாது, அதை உடைக்க முடியாது. இந்த உலகத்தின் பாதுகாப்பே அப்படி இருக்கும் என்று சொன்னால், தேவ பாதுகாப்பு எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாய் தேவ பாதுகாப்பை உங்களுக்கு தருவார் என்பதை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், அவர் நிச்சயமாய் ஓடி வருவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிற வார்த்தைகள் எவ்வளவு விசேஷமானது. நான் அவனோடு இருந்து அவனை காப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 91 வாசித்த ஞாபகம் இருக்கிறதா? நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆகஸ்ட் மாதம் மிக பெரிய வளமான பாதுகாப்புக்குரிய மாதமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருகிறார். எதற்கெடுத்தாலும் அதற்கு ஓடலாம். என்னுடைய பையனிடத்துல கேரளாவில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது போய் தேங்காயை வாங்கி கொண்டு வா என்று சொன்னால் 2 வயது தான் இருக்கும். பக்கத்து கடைக்கு ஓடுவான். அவனுக்கு தெரியும், நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இல்லை என்றால் என்னை வெளியே விடமாட்டார்கள் என்று சொல்லி. 2 வயசு பையனுக்கு தான் எப்படியாவது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடும்போது, நாம் கர்த்தரின் பைக்குள்ளே, அவருடைய கோட்டைக்குள்ளே ஆசீர்வாதங்கள் மிகுந்திருக்கிறது என்று சொல்லி அதற்குள் ஓட வேண்டாமா? அதற்குள் உள்ள ஆசீர்வாதம், ஐஸ்வர்யங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கிருபை செய்கிறார். அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். நிச்சயமாய் அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையாயிருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு நமக்கு நிச்சயமாயிருக்கிறது. அவருடைய விடுதலை உறுதியாயிருக்கிறது. அவருடைய சுகம் உங்களுக்கு என்றே காணப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லுகிற அந்த நீதிமான்கள் பேதுருவும் யோவானும் இப்படியாக ஓடி போய் கர்த்தருடைய சமூகத்தை பற்றிக்கொள் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு வரைக்கும் அது உண்மை அல்லவா? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் சுகம் தருகிறார். அவருக்குள் ஓடி சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. என்னோடு கூட ஜெபிக்கிறீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்கிற அந்த வார்த்தை எத்தனை உண்மையாய் இருக்கிறது கர்த்தாவே. சுகம் அங்கே இருக்கிறது, ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது, தைரியம் அங்கே இருக்கிறது, பாதுகாப்பு அங்கே இருக்கிறது. பயம் என்பது சுத்தமாய் அற்றுப்போய் விடுகிறது. கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் அப்படி கொண்டாடும் போது எங்கள் வாழ்க்கையில சகலமும் ஆசீர்வாதமாய் அமைகிறது. அந்த ஆசீர்வாதங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைக்கு நீர் கட்டளையிடுவீராக. என்னென்ன காரியங்களில் அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்களோ, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்டவரே பொருளாதார குறைவுகளாய் காணப்படலாம், பிள்ளைகள் நிமித்தமாய் கஷ்டப்படலாம், வேலைகள் நிமித்தமாய் உடைய பிள்ளைகள் சஞ்சலப்படலாம், ஆண்டவரே போகிற வருகிற காரியங்களிலே சஞ்சலப்படலாம், மனிதர்களால் தொல்லைகளிலே அவர்கள் அகப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள்
உம்மிடத்தில் ஓடி வருகிறார்கள் நாதா. அரவணைத்துக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டியதை கர்த்தர் அள்ளி தருவீராக. உள்ளே ஆசீர்வாதம் மிகுதியாய் இருக்கட்டும். உன்னை வெளியிலும் உள்ளிலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அல்லவா? ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.